திருப்பரங்குன்றம் கோயிலில் தரிசனம் செய்ததில் எந்த விதிமீறலும் இல்லை, அனுமதிக்கப்பட்ட நேரத்தில் கோயில் நிர்வாக அனுமதியுடன் தரிசனம் மேற்கொண்டதாக அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் இடி மின்னலுடன் இன்று கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அமைச்சர்கள் பதவியேற்பு விழா இன்று நடைபெறும் என கவர்னர் மாளிகை அறிவித்துள்ளது. விசிக எம்எல்ஏ வன்னியரசு, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் எம்எல்ஏ ஷாஜஹான் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்கின்றனர். 10ஆம் வகுப்பு தேர்வெழுதிய மாணவர்கள் தாங்கள் பயின்ற பள்ளியில் இன்று முதல் தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ்களை பெற்றுக் கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சனாதனத்தை பேசி தமிழகத்தில் மதக்கலவரத்தை ஏற்படுத்த உதயநிதி திட்டமிட்டிருப்பதாக விஸ்வ இந்து பரிஷத் அகில பாரத இணை பொதுச் செயலாளர் ஸ்தானு மாலையன் குற்றம் சாட்டினார். முருகனின் முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் வைகாசி விசாகா திருவிழாவை முன்னிட்டு வசந்த உற்சவ திருவிழா இன்று காப்பு கட்டுதலுடன் துவங்கியது.